நிறைய பெட்ரோல் பங்க்ல வந்து கயிறு போட்டு மூடிடுறாங்க. பெட்ரோல் கிடைக்கவே கிடைக்காது, ரேட் ஏறுறோம். கிடைக்குமான்றது டவுட்டாக தான் இருக்குது. பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பங்கு தேடி தான் வரேன், இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக நின்று தான் வாங்கணும். அப்படி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் தே ஆர் ஃபேஸிங். எல்லா இதுலேயும் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. கயிறு கட்டி நிற்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே சொல்ல, பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முழு பொறுப்பேற்க வேண்டியது மோடி அரசாங்கம் தான். அவ்வளோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, நார்மலாக தான் இருக்குது. சும்மானாலும் பொருளையே கலப்புறாங்க. ஃபேக் நியூஸ் வந்து பரப்பி விட்ருக்காங்க. அரபு நாடுகளில் சண்டை நடக்கிறதுனால தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும். இது முன்னாடி தெரிஞ்ச விஷயம்தான். ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் வந்து தான் இருக்குது இன்ன வரைக்கும். தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் வந்து சப்ளை செயினில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரின் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ரொம்ப தீவிரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்தியா போன்ற நாடுகளில் அது தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் சமையல் எரிவாயுவாக இருக்கட்டும், வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் வந்து பெரும் தட்டுப்பாடு இருக்கிறத பெங்களூர் ஹோட்டலில் வந்து பெரும்பாலும் வணிக ஹோட்டல்லாம் மூடப்பட்டிருக்கு. சென்னையில் சில ஹோட்டல்கள் மூடி இருக்குது. அப்போ வணிகத்துக்கு வர வேண்டிய சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இந்திய அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து இந்திய அளவில் பரப்பப்படுது. சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலில் இருந்தே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் அதிகப்படியான மக்கள் வந்து பெட்ரோல் வாங்குறதுக்காக குவியறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த பெட்ரோல் பங்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இயல்புக்கு மாறான ஒரு கூட்டம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கலன்னு சொல்லி காலிலேருந்தே பல பெட்ரோல் பங்க்கில் க்யூ நிற்கிறது பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டிங்களா? எவ்வளோ நாள் பெட்ரோல் பங்க் வெயிட் பண்ணீங்க? நான் ஒரு 2 மணி நேரமாக நின்னேன், பெட்ரோல் போட்டேன். திருப்பி நாளைக்கு கிடைக்குமான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 4 நாளைக்கு ரேராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4 நாள் இன்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு நிலமன்னு தெரியல. பெட்ரோல் அங்கே பிரச்சனைன்றதுனால அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வரும் சார், அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் மூலிமா அது ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. வரும் சார், அது கண்டிப்பாக வரும். பெட்ரோல் கிடைக்கவே கிடைக்காது, ரேட் ஏறுறோம், இனிமேல் பெட்ரோலே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு போயிடுறானுங்க. பெட்ரோல் பொறுமையாகவே போட்டு போகலாம், எப்பயுமே வர மாதிரியே போட்டு போகலாம். திடீர்னு இந்த 2 நாள் மட்டும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி அவனுங்க வந்து ஃபேக் நியூஸ் வந்து பரப்பி விட்ருக்கானுங்க ஜி. அதனால தான் அதிகமாகவே வந்துன்னு இருக்கானுங்க. நேற்று நைட்டு வந்தோம் நாங்கள், இன்னும் வீட்டுக்கு போகாமல் தான் இங்கே பெட்ரோல் போட்டுருக்குறோம். பெட்ரோல் பங்கு எத்தனை நாளைக்கான பெட்ரோல் வந்து ஸ்டாக்கில் இருக்குது? எவ்வளோ நாளைக்கு மக்களுக்கு வரும் ஜி? அது இருக்கிறத பொறுத்து ஜி. வாரத்துக்கு ஒரு ஸ்டாக் வரும் ஜி. ஸ்டாக் மாற பெட்ரோல் வந்துனே தான் இருக்கும். பெட்ரோல் இல்லைன்னு யாருமே சொல்ல ஜி. பெட்ரோல் இருக்குது ஜி, வந்துன்னு தான் இருக்கும். இவங்க பெட்ரோல் இல்லை நியூஸில் வந்து தேவையில்லாத இதெல்லாம் சொல்லி அவங்க மனசில் வந்து ஆள் மனசில் பெட்ரோல் இல்லைன்னு தோண வச்சுக்கிறாங்க. எல்லாம் வரைக்கும் நிற்குது. கார் பாருங்க, இங்கே லாஸ்ட் வரைக்கும் நிற்குது காரு. என்னென்னு தெரியல, பெட்ரோல் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்குது. 4-5 பெட்ரோல் பங்கு போயிட்டு தான் வந்தேன். எல்லா இதுலேயும் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே போட்டாச்சு. மற்ற பெட்ரோல் பங்கெலாம் அதிகமாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த பெட்ரோல் பங்கு வந்து எல்லா இதுலேயும் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே சொல்ல, பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த குறையும் சொல்லலைங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணீங்க? எவ்வளோ சீக்கிரம்? ஒரு கால் அவர் தான். இல்லையா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கயிறு கட்டி நிற்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலையில் இப்போ இந்த 2வது வாட்டி நான் வரோம், என்ன பண்ண சொல்லுங்க நீங்களே. மற்றபடிலாம் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போனேன், காலி ஆயிடுச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நின்று வெயிட்டிங்கு, லாஸ்ட் இல்லைன்ட்டாங்க. அவ்வளோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, நார்மலாக தான் இருக்குது. சும்மானாலும் பொருளையே கலப்புறாங்க. தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணீங்க? எவ்வளோ சீக்கிரம் பெட்ரோல் உங்களை போட முடிஞ்சது? 100 ஃபீட் ரோடு அந்த சிக்னல் கிட்டே பங்கை மூடிட்டாங்க. இந்த பங்கில் தான் ஒரு 1/2 hour க்யூவில் நின்று தான் பெட்ரோல் போட்டு வரோம். பெருங்குடியிலேருந்து நான் வரேன், அங்கேருந்து பங்கு தேடி தான் வரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு அனுப்பிச்சிடுறாங்க.
லைனில் நிற்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கார்லாம்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் ஒன்றும் சொல்லலை, தர்றாங்க, ஆனால் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக நின்று தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி எல்லாருக்கும் கன்வென்ஷன் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அவங்க இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுது போடுறதுக்கு, ரொம்பலாம் டைம் எடுக்கல. ஆனால் இன்னொரு பேங்க், இப்போ பெட்ரோல் பேங்க் வடபழனியில் போனால் அங்கே பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்போ ரெடி ஆகும்னு தெரியல. ஆகும். பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு வந்து இருக்காண்ணா இப்போ? கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. ஒரு பேங்க்கில் இப்போ பெட்ரோலே இல்லை, இந்த பேங்க்கில் மட்டும் அந்த பங்க்கில் மட்டும் போடுறாங்க. இது எவ்வளோ நாள் வரைக்கும் நீடிக்குமாங்க தெரியல. பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க் வந்திருக்கீங்க, பெட்ரோல் பங்க் என்னென்ன சொல்கிறாங்க? பெட்ரோல் பங்கில் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் இங்கே தட்டுப்பாடு இருக்கோ அது தெரியுது, ஸ்பேஸ் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய கவர்மெண்ட்டு சர்க்கார் தான் இதுக்கு முழு காரணமாக நான் விமர்சனம் வைக்கிறேன். எதனால் இதுன்னா, மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் எப்ஸ்டீன் ஃபைலுக்கு அந்த ஒரு நிகழ்வுக்கு அடிமைப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் அமெரிக்காவுக்கு அடிப்பணை வச்சுட்டாப்புல. மோடி அரசாங்கம் இந்த ஏற்கனவே ஒரு டைமு மக்களை இதே போரெல்லாம் நிற்க வச்சாப்புற பணப்புழக்கத்தால். இன்றைக்கும் அதே ஒரு அவலநிலை. கண்டிப்பாக மோடி அரசாங்கம் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது மோடி அரசாங்கம் தான். நம்ம பங்க் வந்து ஜே&கோ அரும்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ரெகுலராக வந்து மெஜாரிட்டி பெட்ரோல் சேல் தான் இந்த நம்மளுடைய செக்டார். நேற்று மட்டும் என்னென்னா ஆக்சுவல் சேல்லேருந்து 3 times சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் பட் சேல் இன்க்ரீஸ் வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் தே ஆர் ஃபேஸிங்கு. விடிய காலையில் வரைக்கும் அதே செயின் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. காலையிலையும் ஆஸ் யூஷுவல் மேனேஜர்ஸு, ஜென்ரல் மேனேஜர்ஸ், எல்லா சிஸ்டமில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் அதுக்காக மெனக்கெட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும். இது முன்னாடி தெரிஞ்ச விஷயந்தான், பொதுமக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அரபு நாடுகளில் சண்டை நடக்கிறதுனால இங்கே பெட்ரோல் விலை கூடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்தது. ஆனால் தட்டுப்பாடு வரும். இது எவ்வளோ நாளில் சரியாகுங்கிறது நமக்கு தெரியாது. அங்கே போர் முடிஞ்சுன்னா இங்கே சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பங்கை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான பெட்ரோல் போகிற அளவு ஸ்டாக் இருக்கா? இருக்குது சார், பெட்ரோல் ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து பெட்ரோல் பங்க் வந்து அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து நிற்கிறாங்கல்ல, ஒரு பயம் இருக்குது. பெட்ரோல் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் சிலிண்டர் கிடைக்காத பயம் இருக்குது. அதேமாரி பெட்ரோலும் வந்து கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பயம் இருக்குல்ல மக்கள் மத்தியில், எப்படி பார்க்குறீங்க? அது எலெக்ஷனுக்கு வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் பண்ணுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் பெட்ரோல் எல்லாமே வரும். பெட்ரோல் டீசலு இந்த பங்குக்கு வந்துனே தான் இருக்கும், ரெகுலராக வந்துனே தான் இருக்கும். இப்போ பெட்ரோல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெட்ரோல் இந்த பங்க்கில் இருக்குது? ஒரு 4 நாள் வரும். அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க ஃப்ரீ பண்ணி விட்டாங்கனாக்கா லோடு வந்துடும். பெட்ரோல் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க? பெட்ரோல் இருக்குன்றாங்களா, என்ன சொல்கிறாங்க? இருக்குது, ஆனால் லோடு கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக கட்டாகி தான் இருக்குது. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் எப்பவுமே வர மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. இருக்கிற போது நம்ம போட்டுக்க வேண்டியது தான், அலைச்சலுக்கு ஆளாகவும் தேவையில்லை. பெட்ரோல் ஸ்டாக் வருமா வராதா, கச்சான ஸ்டாப் பண்ண போகிறாங்க இதை தான் சொல்லுங்கண்ணா. நான் ஒரு கஸ்டமரே சொல்லி தான் சார், பெட்ரோல்லாம் இருக்குது, எப்பயுமே இருக்குது, நீங்கள் பொறுமையாக கூட வந்து போட்டுங்க. பெட்ரோல்லாம் காலி ஆகாது, டீசலில் காலி ஆகாது. அங்கே ஈரானில் போகிறனா தான் இங்கே ரஷ்யாவிலேருந்து கூட நாங்கள் வாங்கிப்போம் பெட்ரோல். அங்கேருந்து ஸ்டாக் வந்து தான் இருக்குது. ஈரானில் என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் வந்து தான் இருக்குது இன்ன வரைக்கும். அறாமலாம் இல்லை, பொறுமையாக போடுங்க. எதுக்கு ஒரு கஸ்டமரே 5 கார் வச்சுன்னு 10 கார், அவன் 5 காருக்கும் அவன் ஃபுல் டேங்க் பண்ண போகிறானுங்க. இப்போலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து கேஸ் தட்டுப்பாடு காரணமாக வந்துட்டு பெட்ரோல்லையும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு மக்களுடைய பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் நேற்று ஈவினிங்லேருந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சேல்ஸுங்க. 2-3 times சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நான் விடிய காலையில் 4 மணி வரைக்கும் அந்த பீக் இருந்தது. இப்போவும் அந்த பீக் இருந்துகிட்ருக்கு. கண்டினியூவாக கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட்ஸும் சப்ளைஸும் இருந்துகிட்ருக்கு. எதனால் இந்த ப்ராப்ளம், எதனால் ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேடல் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் வந்து சப்ளை செயினில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எதனா இருந்து அந்த மாதிரி பேனிக் ஆகிட்டு இருந்தால் அது டிஃப்ரென்ஸ் தெரியும். கம்பெனிலையும் லிமிட்டட் சொல்லுவாங்க, இவ்வளோ லிமிட் பண்ணுங்கள், ரேஷன் மெத்தட் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி எந்த மெத்தட்ஸ் இல்லை, எல்லாருக்குமே ஃபுல் சப்ளை கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்த இந்திய பிரதமர் அவர்கள் அது வந்து வதந்தின்னு சொல்கிறாரு. கூடுதலாக வந்து தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி சிலிண்டருக்கான தட்டுப்பாடு வந்து கிடையாது, நானே ஒரு சிலிண்டர் டீலர் தான், அப்போ சிலிண்டர் வேணும்னா ஏன்ட்ட சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிலிண்டருக்கான தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முதற்கொண்டு பாஜக தரப்பு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி காலையை முதலே எல்லா பெட்ரோல் பங்க்லையும் பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு
பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை விசாரித்தா ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெட்ரோல் வந்து போதுமான அளவு ஸ்டாக் வந்து இருக்குது, இது தேவையில்லாத வதந்தி வந்து பரப்பப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதிகப்படியான ஆட்கள் வந்து குவியிறது, அதிகப்படியான பெட்ரோல் வந்து முன்கூட்டியே போடுறது அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலைமையாக இருக்குது. அப்போ மத்திய அரசு வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்காங்க. பொதுவாக வதந்தி, பொதுவாக வந்து இதெல்லாம் பொய்க்கதைன்னு சொல்கிறத தாண்டி உண்மையாக இந்திய அளவில் வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையா, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அப்போ பொதுமக்களுக்கான ஒரு அவேர்னஸை கொடுக்க வேண்டியது மத்திய அரசோடைய கடமை. அப்போ அந்த கடமையை வந்து அவங்க சரியாக செஞ்சால் இதுபோல் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து பெட்ரோல் பங்கில் தேங்காது அப்படிங்கிறதையும் மக்கள் முண்டியடிச்சுக்கிட்டு பெட்ரோல் போட மாட்டாங்க. இப்போ அந்த அவலநிலையை மத்திய அரசால் தடுக்க முடியும். அப்போ மத்திய அரசு உரிய ஒரு அவேர்னஸை வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழலில் இந்த பெட்ரோல் பங்கில் நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. சிலர் வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சிலர் பெட்ரோல் ஒரு இடத்துல கிடைக்க தான் செய்யுது, ஆனால் அந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க, பங்க்கு லாக் பண்ணிட்டாங்க. இங்கே ஏதோ பெட்ரோல் இருக்குது, எப்படின்னு தெரியல, இனிமேல் எப்படின்னு தெரியல ஃபியூச்சரில். நிறைய பெட்ரோல் பங்கில் வந்து கயிறு போட்டு மூடிடுறாங்க. மூடிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்க பாதி பேரை உள்ளே அனுப்பிட்டு மற்றதெல்லாம் மூடிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுற அவசரத்துக்கு ஏதாவது பெட்ரோல் போடணுமேனு சொல்லிட்டு காலையிலேருந்து நிறைய பேர் மணிக்கணக்கில் நின்றுட்டு தான் போட்டுட்ருக்காங்க. எல்லாம் இல்லை ஸ்டாக் இல்லைன்றா வழக்கம் போல தான். இப்போ ப்ராப்ளமே நிற்கிறது, கியூ நிற்கிறதா ப்ராப்ளம், வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், அது தட்டுப்பாடு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சந்து பொந்தில் இருக்க பெட்ரோல் பங்கில் கூட இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்கிறதுலே இருக்குது. ஃபுல்லாக கூட்டம் நிற்குது, எல்லா பக்கமும் கூட்டம் நிற்குது. என்ன பண்ணுறது? காலை 6 மணிலேருந்து நின்றுட்டுருங்க. ஏன் இப்போ தான் பெட்ரோல் போட்டுன்னு வெளில வரேன். ஏற்கனவே வந்து பணப்புழக்கத்தால் பாதிக்கப்பட்டேன். அப்பயும் இதேமாரி வரிசையெல்லாம் நின்னேன். முழுக்க இது மோடி அடிபணிவு தான். அமெரிக்காவோட அடிபணிவு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பு அப்படி தான் கீழே விழுந்துற அளவுக்கு மோடி இருக்காப்புல. அப்படின்னா முழுக்க நான் மோடி அரசாங்கத்தை குற்றச்சாட்டு வைக்கிறேன். மோடி அரசாங்கம் இடையிலேருந்து காலி பண்ணுறதுக்கு நான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டாப்புல. இதுலேருந்து அவரோட வீழ்ச்சி மக்கள்கிட்ட ஒட்டுமொத்தம் பாதிக்கப்பட்டிருப்பாப்புல. கண்டிப்பாக மோடி தான் இந்த இதுக்கு எங்களுக்கு காரணம் மோடி தான். அவர் தான் இது பொறுப்பு வைக்கிறோம். இப்போ எங்கள் ஒரு பெட்ரோல் பம்ப்ஸில் வந்து ரெகுலராக எந்த சப்ளை செயினில் ஸ்ட்ரகிள் இல்லைன்னா மேக்ஸிமம் 3 days ஸ்டாக் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ரெகுலராக இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ் ஸ்டாக் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். பெட்ரோல்லாம் அப்புறம் எங்கேயும் போக முடியாது, ஒரு எமர்ஜென்சி போக முடியாது, வர முடியாது, சொல்ல நேரத்து படுத்தி விட்டு போயிடும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போகணும், ஒரு எமர்ஜென்சின்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், நிலைமையாக வந்துடும். மற்றபடி அது ரொம்ப ரேர் தான், அது கிடைக்கலனாவே ரொம்ப கஷ்டம். அதிலே யூஸ் பண்ணிவிட்டு இல்லாமல் போகும்போது இப்போ பைக்கில் போய்ட்டு நடந்து போக முடியாதுல்ல, அது பழக்கப்பட்டதில்ல. அதனால தான் ரொம்ப கஷ்டம் தான், எல்லாருக்குமே கஷ்டம் தான். நைட்லேருந்து இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வழக்கத்தோட அந்த வேலை இன்னைக்கு? ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இன்றைக்கி 2 பேரும் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல ஜி, இன்னும் வீட்டுக்கு கூட போகல, தண்ணி குச்சின்னு உயிர் வாழ்ந்துனுக்குறோம், அவ்வளோதான். இப்போ முன்னாடி இருந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ 2 நாள் எவ்வளோ பெட்ரோல் ஓட்டிருக்கீங்க? சார் 2500 ஓட்டுவோம். நைட்டில் சொல்ல போனால் வெறும் 700 லிட்ரு 800 லிட்டர் இந்த மாதிரி தான் ஓடுது. இப்போ ரெகுலராக பெட்ரோல் டீசல் ரேட் குறைச்சதுலேருந்து ஓடுது 2000 1500 ஓடுது. பெட்ரோல் எல்லாம் இருக்குது சார், இல்லாமலாம் இல்லை, இருக்குது. எல்லாமே பொறுமையாக போட்டு எல்லாமே இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ கூட்டமாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க் குவியக்கூடிய தேவை இல்லையா? இல்லை, அவசியம் இல்லை சார். பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வந்து பங்க்கில் இருக்கானா? இருக்குது, பட் ஆனால் ஓரளவுக்கு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கட்டுப்பாடு தான் இருக்குது. அவங்களுக்கே போதுன்ற அளவுக்கு சாக்கில் வச்சுன்னா கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு பெட்ரோல் போடும்போது ஒரு லிமிட் இருக்கா, இல்லை எவ்வளோ வேணால் போட்டுக்க முடியுதா? லிமிட்லாம் ஒன்றும் சொல்லலை, அது எவ்வளோ நாளும் போட்டுக்கலான்றாங்க. நம்ம வண்டி கம்மியாக தானே பிடிக்கும். ஒரு சில வண்டி 10 லிட்டர் 15 லிட்டர் பிடிக்குது. நம்ம வந்து ஒரு 3 லிட்டர் வரைக்கும் தான் இதுவாகும். இருக்கிறத கொடுக்குறாங்க. இந்த இப்போ கூட ஒருத்தர் 500 450 ரூபாய் ஃபுல் பண்ணார், அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் போடுறாங்க, எவ்வளோ வேணாலும் போடுறாங்க. இப்போ நான் 300 rupees டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக தான் இருக்குது. லிமிட்லாம் கிடையாது, அன்லிமிட்டாலே கொடுக்குறாங்க. நம்ம வண்டியில் வந்து என்ன டேங்க்கில் எவ்வளோ வேணுமோ ஃபுல் பண்ணிக்கலாம். சில இடங்களில் கேள்விப்பட்டால் 500 ரூபாய்க்கு மேலே போடலைன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல. இந்த இடத்துல கரெக்டாக கேட்குறத கொடுக்குறாரு. நான் 300 ரூபா கேட்டேன், 200 ரூபாய்க்கு ஃபில் ஆகிடுச்சு. அப்படிலாம் போடல. இப்போ நார்மலாக எவ்வளோ வேணால் போடுறாங்க. நார்மலாக இப்போ பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணுறாங்க, அதுனால ஒன்றும் குறைவில்லை. இல்லை, அதே ரேட்டு தான் விற்கிறாங்க, வேறு மாற்றம்லாம் இல்லை. அதெல்லாம் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை, அதே ரேட்டு தான் விற்கிறாங்க. இந்த அரசு என்ன செய்யணும் இது தட்டுப்பாடை வந்து சமாளிக்க? இன்னும் போர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, அரசாங்கம் தான் இது நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் எதாவது பண்ணால் நல்லது. இதுக்கு அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து வந்து பெட்ரோல் தட்டு இல்லாமல் டீசல் தட்டு இல்லாமல் பண்ணணும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்.
அதுக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து ப்ராப்பர் கமிஷன் போட்டு ரெடி பண்ணணும். பண்ணிகிட்டு இருக்கோம். பல வணிக சிலிண்டருக்கும் வீட்டு சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலே அது வந்து கட்டுப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கா, இல்லை வெளியேருந்து வர இடத்துல உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கா சார்? அதான் சார், பெட்ரோல் தட்டுப்பாடு நாங்கள் வந்து இந்தியன் ஆயிலுடைய டீலராக இருக்கிறோம். பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து எங்களுக்கு தனித்துவமாக எதுவும் தெரியாது. கம்பெனி சைட்லேருந்து வர ரெஃபரன்ஸ் தான் எங்களுக்கு. இது வரைக்கும் பெட்ரோல் டீசலில் எந்த விதமான தட்டுப்பாடும் இந்தியன் ஆயில் சார்பாக எதுவும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை. அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தால் அவங்க ரேஷன் மெத்தட்ஸ் கொண்டு வருவாங்க. ஒரு வண்டிக்கு 200 ரூபாய்க்கு போடுங்க, 100 ரூபாய்க்கு போடுங்க, காருக்கு இவ்வளோ தான் போடணும்னு சொல்லி இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த தடைகளையும் அவங்க கொண்டு வரல. ரெகுலராக ஆஸ் யூஷுவல் சப்ளை போயிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் மெட்டீரியலும் எங்களுக்கு லோடு வந்துட்டுருக்கு. பட் வந்து மக்கள் பேனிக் தான் என்னுடைய கருத்து. மக்கள் இவ்வளோ வந்து பேனிக் ஆகிருக்காங்க இல்லையா? உண்மை நிலவரத்தை சொல்கிறீங்க. இப்போ மக்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் என்ன சொல்கிறீங்க மக்களுக்காக? இது வந்து சும்மா இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கணும், இவ்வளோ இதுக்காக இனிஷியேஷன் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது வந்து அத்தியாவசிய தேவையான பொருள். அரசு இம்மிடியட்டாக இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் வந்து மக்களுக்கு அன்றாட தேவையான பொருள். ஏதாவது ஸ்டக் ஆனால் கூட அது வந்து சிஸ்டம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இம்மிடியட்டாக அதுக்கான ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவ்வளோ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு